கருமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம் சத்குரும் பிரம்மவித்வரம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். பூஜ்ய சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நேற்றைக்கு நம்ம பார்க்கும்போது நேற்றைக்கு எத்தனை பேர் வந்திருந்து? கொஞ்சம் பேர் வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கு? இன்னைக்கு மட்டும், நாளைக்கு வரப்போறது இல்லை. பரவாயில்ல. நேற்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தோம், உபாசனையும் வேதாந்தம் கணக்கில் பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் பார்த்தோம், யஜ்ஞ தான தப கர்மாணி அத்தியாஜம், அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யஜ்ஞம் தானம் தபம் மூணும் விடக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதை மனுஷர்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், இந்த யஜ்ஞமானது நம்முடைய வாழ்க்கையோட மிக மிக சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது ரொம்ப பேசலை நாமோ. அதில் ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு எடுத்துக்கலாம். யஜ்ஞம்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்குது. என்னது? அதில் நிறைய வஸ்துக்களை போடுறான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தானியங்கள் இருக்கும், அப்புறம் ரீகி வஸ்துக்கள் இருக்கும், அப்புறம் நெய் இருக்கும், அந்த மாதிரி பால் சமயத்தில் பால் சில விஷயங்கள்லாம் அதில் அபிஷேகமாக போடுவா. ஆரம்ப காலத்தில் இப்படி எல்லாம் போடுறா. கட்டை போடுறா, நிறைய ஆகுதிகள் கொடுக்குறா, அன்னம் போடுறா, இவ்வளோ விஷயங்கள் போடுறா. அந்தந்த யாகம் வேள்விக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும், அந்தந்த தேவதைக்கு ஏற்ற மாதிரி மாறும் எல்லாம். இப்படி இதெல்லாம் போடும் பொழுது உண்மையிலேயே உங்கள் மனசில் இப்போ வருதோ இல்லையோ முன்னாடி வந்திருக்கலாம், அல்லது இப்போ வரதோ இல்லையோ பின்னாடி வரலாம், அல்லது இப்போ கூட இந்த 5 நாளில் வந்துருக்கலாம். தெரியாது என்ன எண்ணம் அப்படின்னா, ஒரு எண்ணம், எதுக்கு இவ்வளவு வஸ்து எடுத்துட்டு போய் அதில் போடுறான், நெருப்பில் போட்டு பாழாக்குறான். இந்த எண்ணம் வரும். அதுக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாமே, உதவி பண்ணலாமே. அதை இப்போ படிப்பு இல்லாத வாழ்க்கை படிப்பு கொடுக்கறதுக்கு இந்த பணங்களை செலவழிக்கலாமே. இப்படி பல கேள்விகள் எழலாம். அதில் உங்களுக்கு எல்லாம் நிறைய வரக்கூடிய கேள்வி இந்த காலத்தில், ஏன் இந்த பொருளை வீணாக்குறா இப்படி போட்டு? ஒரு காரணம். இந்த கேள்வி வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். வரலன்னா வரும், வராமல் இருக்காது. எவ்வளவு பெரிய, ஏன்னா நாஸ்திகனுக்கு சந்தேகம் கிடையாது. எப்பொழுதுமே பொதுவாக ஆஸ்திகனுக்கு தான் எல்லா சந்தேகமும் இருக்கு. ஏன்னா அவனுக்கு அதில் நம்பிக்கை பூர்ணமாக கிடையாது. தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான், தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்றா எல்லாரும் அப்படின்னு டமால் மாத்திடுவான், அந்த பயம். ஆனால் இது இயல்பு மனுஷாளுக்கு. அப்படி இப்போ ஒரு கேள்வி எழுது, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா வஸ்துக்கள் எல்லாமே எதையுமே நாம் படைக்கவில்லை. படைக்கவில்லை என்ற வார்த்தை புரியுதா? எதையுமே நாம் உற்பத்தி செய்யவில்லை. பண்ணிருக்கா எதையாவது? நீங்க உற்பத்தி பண்ண விஷயங்கள் உங்களோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. அது பண்ற கூத்து உங்களுக்கு தெரியும். எதையுமே நீங்க உற்பத்தி பண்ணலை. ஒரு கடுகு கூட, இதுல போடக்கூடிய வெண்கடுகிலிருந்து சகல விஷயங்களையும் நீங்கள் எதையுமே உற்பத்தி பண்ணலை. அந்த ஹோமகுண்டத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கோங்க. செங்கல், அதுல இருக்கக்கூடிய மண்ணு தான், களிமண் தான் பின்னாடி செங்கலா மாதிரி இருக்கு. அதை மாதிரி பக்குவப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அந்த செங்கல் இருக்கிற களிமண் நீங்க உருவாக்கினீங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த மாட்டு சாணி வரட்டி தான் போட்டிருக்கா. அந்த வரட்டி நீங்க உருவாக்கியிருக்கீங்களா? அதுல போடக்கூடிய விறகுகள் நீங்க உருவாக்கியிருக்கீங்களா? சமைத்துக்கள், அதுல போட பொருட்கள் எதையாவது ஒன்னே ஒண்ணு நீங்க உருவாக்கியிருக்கீங்களா? உருமாற்றி இருக்கீங்க. நான் அதை பத்தி கவலைப்படலை. உருவாக்கி இருக்கீங்களான்னு கேட்கிறேன். உருவாக்குறதுக்கும் உருமாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. யார் கேட்டான்னு தெரியல, உங்க 2 பேர்ல
அதான் நீ தலையை திருப்பும் போது தெரியுது அவன் கேட்டு வச்சிருக்கான்னு. கேட்பா, சும்மா கேள்வி தானே கேட்குறது. அப்போ எல்லாம் உருவாக்குறது, அந்த உருவாக்குவது அனைத்தையும் கிரியேட்டட் பை பகவான், உற்பத்தி செய்யப்பட்டது பகவானால். சரி, பகவானால் உற்பத்தி செய்ய நான் எப்படி நம்புறதுன்னு கேள்வி கேட்டேன்னாக்க, நீங்க உங்க அம்மா அப்பா சொல்றீங்க, இதான் என் அம்மா இதான் அப்பான்னு சொல்றேன் இல்லையா? இன்னொன்னு திருப்பி சொல்றேன், இப்ப என்னோட அம்மா அப்பா பார்த்திருக்கேளா? குழந்தைங்க பதில் சொல்றது பாருங்க, அதுங்க ஸ்கூல் மாதிரி தெளிவா இருக்குது. பெரியவா ஏன் பதில் சொல்ல மாட்டேன்டான்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன கேள்வி கேட்கறது, நீ யாரு என்ன கேள்வி கேட்கறது, அந்த புத்தி அது சுபாவம், அது அகங்காரம் ஒன்று உட்காந்து எல்லாத்தையும் மறைச்சுட்டு இருக்குது. உங்களுக்காக தான் பேசுறேன், அதுங்களுக்கு நல்லா புரியும், உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு வரலாம் சொல்றேன். ஆனா எங்க அம்மா அப்பா பார்த்திருக்கேடா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, சொல்றேடா உண்மைய? நான் சொல்றேன், நான் தான் தோன்றி, தமிழ் வேற அர்த்தம் இருக்குதா, தான் தோன்றியாக நானாக நான் என்னை உற்பத்தி செய்து கொண்டே, என்னை யாரும் உற்பத்தி பண்ணல, எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? பெரியவாளும் வாய்க்கணும்னு சொல்லணும், சத்தமா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? கேள்வி, ஏன் நம்ப மாட்டீங்க? பெரிய சொல்லுங்க, சின்ன வேணாம். ஏன் நம்ப மாட்டீங்க? நம்மளால நம்பிய இல்ல. நான் சொல்றேன் என்னன்னா உற்பத்தி பண்ணிட்டு, அவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். நான் என்னை உற்பத்தி கொண்டேன், எனக்கு யாரும் காரணம் கிடையாதுன்னு சொல்றேன். என்ன பகவான் உற்பத்தி பண்ணல, பிரச்சனை பண்ணாதீங்க. அப்புறம் நான் பண்ற பிரச்சனைகள்லாம் அவன் காரணம் ஆயிடுவான். அவன் உற்பத்தி பண்ணல, எனக்கு உதவி பண்ணியிருக்கான். சொல்லுங்க. உண்மையிலே பார்த்தா என்னை நானாக உற்பத்தி செய்து கொண்டேன், என்னை எனக்கு காரணம் யாரும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்க ஒருவேளை இந்த சண்டியோகம் நடக்கிறது, சுவாமிஜி இருக்கா, இதுல பண்டிட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து ஆமா 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 ஆமான்னு அப்படியே சிரிச்சுட்டோ அப்படியே பதில் சொல்லாம, இப்ப இருக்கே அது மாதிரி பதில் சொல்லாம என்ன பண்ணுவேன்னா, வெளியே தாண்டி போன உடனே முதல்ல அந்த லூஸ் என்ன சொல்லி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. நீயால தோன்றி இருக்க முடியாது, உனக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதி உங்ககிட்ட கிடையாது கேட்கறதுக்கு. ஏன்னா தெளிவு இல்லை. யோசிங்க, அந்த தைரியம் தெளிவு இருந்தா என்ன பண்ணிருப்பேன் நீங்க? என்கிட்ட வந்து நீங்களா தோன்றிருக்க முடியாது சாமிஜி. ஒருவேளை உங்களுக்கு அம்மா அப்பா தெரியாம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அம்மா அப்பான்ற ஒரு காரணம் இல்லாமல், நாட் ஒன்லி அம்மா, நாட் ஒன்லி அப்பா கிடையாது, அன்னையும் பிதாவும். மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா. ரெண்டு பேர் வேணும் உற்பத்தி. அப்ப ரெண்டு உற்பத்தி ஆயிருக்குன்னா அவ இல்லாமல் உங்களால வந்திருக்க முடியாது. மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு புத்தி சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா மாட்டேடா? உங்களுக்கு அறிவில்லை சுவாமிஜி, சொல்லித்தரோம், இதை கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்க குழந்தைகள்லாம் வந்திருக்குன்னா நானும் என் கணவன் அல்லது அம்மா அப்பா நாங்க இருக்கோம், அதனால உற்பத்தி ஆனா இல்லைன்னா உற்பத்தி ஆக முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கணும், உங்களுக்கு தெரியலை, அதனால அப்படி ஒத்துக்கோங்களே தவிர இல்லை கிடையவே கிடையாது. நீங்க சொல்றது அறிவியலித்தனம் அல்லது அறிவியலி தன்மையான புத்தியை உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது? அப்ப ஒண்ணு புரிஞ்சுது, நீங்க எப்படி சொல்றேன் அப்படின்னு விசாரணை பண்ணா, ஒண்ணு விசாரணை பண்ணணும், என்ன கேள்வி கேட்டே போகணும். எப்படி சொல்றேன்னு கேட்டேன்னாக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன என்னது, நீங்க இருக்கீங்கன்றது நாங்க பார்க்கிறோம். நீங்க இருக்கீங்கன்றது நாங்க பார்க்கும் பொழுது நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்டவர்கள், யூ ஆர் கிரியேட்டட் பை சம்படி. அதே சமயத்துல உன்னை உற்பத்தி செய்வதற்கு யாராவது இருந்திருக்கணும். அப்படி உற்பத்தி செய்தவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள், நீங்கள் காரியமாக இருக்கின்றீர்கள் என்று தெளிவாக சொல்ல முடியும் அறிவை பயன்படுத்தும் பொழுது. இப்படி சொல்றீங்க நீங்க, சொன்ன உடனே நான் கேட்கிறேன், இது சத்தியமா நீங்க சொல்றதுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அதுல கன்விக்ஷன் இருக்கா, உறுதிப்பாடு இருக்கா, தெளிவு இருக்கா, உங்களுக்கு குழப்பம் இல்லையேன்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லுவேன்? எதுக்கு இது கேள்வி கேட்டனால கூட வந்துட்டு இருக்கா, விட்டேடா இல்லட்டா? அப்போ கட்டாயமா சொல்லுவேன், தெரியும். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் உற்பத்தி ஆவதற்கு வாய்ப்பு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது உங்களுக்கு புரியுது, நான் சொன்னதை ஏத்துக்க மாட்டேன்னா, இவ்வளவு பெரிய உலகத்தை நம்ம வரலாம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சோம் கேள்விய, இதெல்லாம் நீங்க உற்பத்தி பண்ணீங்களான்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? நீங்க என்ன பண்ணேன்? என்ன ராஜேஷ், என்ன தூணுக்கு மறைஞ்சு உட்கார, கண்ணுக்கு முன்னாடி உட்காரு.
அப்புறம் நீங்க ஒத்துண்டு நான் உற்பத்தி பண்ணலன்னு ஒத்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க உற்பத்தி பண்ணலன்றது உறுதியா தெளிவா ஒத்துண்டு இருக்கும் பொழுது, இப்ப எனக்கு உதாரணம் கொடுத்த பொழுது அதேதான இந்த உலகம் என் கண்ணிற்கு அனுபவத்திற்கு இருக்கின்றது. அப்படி அனுபவத்திற்கும் என் கண்ணிற்கும் தெரிகின்ற இந்த உலகம் சாஸ்வதமா இருக்கா அல்ல சாஸ்வதமா இல்லையா, மாறின்னு இருக்கா மாறலையா, ஷடமா இருக்கா ஷடிகமா போயிட்டு இருக்கா தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் கண் முன்னாடி என் அனுபவத்திற்கு இருக்கின்றது. அப்ப அனுபவத்திற்கு இருக்கின்ற அந்த வஸ்து உற்பத்தி செய்யப்பட்டதா என்று கேட்டால் உற்பத்தி செய்யப்பட்டதுதான். உங்கள் அனுபவத்திற்கு நான் பார்க்கப்படுகின்றேன் என்றால் நான் உற்பத்தி செய்யப்பட்டவன். நான் என்றால் இந்த ஷரீராதிகள். அது சத்தியம் சொன்னாக்க இந்த உலகம் உங்களால் பார்க்கப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றதுனா இந்த உலகை படைத்த ஒருவன் நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு என்னோட அம்மா அப்பா இருக்காளா போயிட்டாளா தெரியுமா? எங்க இருக்காடா தெரியுமா? எந்த திசையில இருக்கான்னு தெரியுமா? மேல இருக்காளா கீழே இருக்காளா தெரியுமா? சொல்லட்டும், அவன் பண்ற. நீங்களா வாய்க்காரன் சொல்லுங்களேன். அவன் சொல்றது ஏன் கிடைக்கிறேன்? கோவில்ல போய் இது ஏமா சாமி இப்படி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா கண்ணை குத்து வாடி மூடு அப்படின்னு பயமுறுத்துவாது. சாமியாசியை பார்த்து பூச்சாண்டி பிரிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்தி சோறு விட்டுறது. அப்ப எப்படி வந்தா நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும், வணக்கம்னு சொல்லணும்னு தோணும், ஹரியோம்னு சொல்லணும்னு தோணும், எதாவது தோணும். சரி, அது ஓரமாக இருக்கும், அது அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்காவது அதனால உண்மையிலே என்ன அர்த்தம்? ஆனா பார்க்கப்படும் பொழுது இருப்பது சத்தியம்னு நீங்க நம்புறீங்கன்னாக்கா இந்த உலகை நீங்க யாருமே படைக்கலைன்னு சொன்னா அந்த எப்ப என்ன படைத்த அந்த தாய் தந்தரி உங்களுக்கு தெரியாது. இருக்காளா போயிட்டாளா, எங்க இருக்கா, என்னவா இருக்கா, எந்த உயரம், எப்படி, எதுவுமே தெரியாது. எந்த நிறம், என்ன பெயர், எதுவுமே தெரியாது. ஆனா நம்புறீங்க. என்னது? தாய் தந்தையர் ஒருத்தர் இல்லாமல் நீ வந்திருக்க முடியாதுன்றதுல கன்விக்ஷனா இருக்கு, உறுதியா இருக்கு, எந்தவித குழப்பமின்றி இருக்கின்றீர்கள். அதுக்கு மேல நான் இல்ல, நான் சுயமாக தூண்டுறேன்னு அடிச்சு உங்ககிட்ட சொன்னா அது சபிச்சு இருக்க போகுது, லூசு அது, வாங்க ஆமாவா தலையாட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி தானே போவேன். இல்ல ஏத்துட்டு போவேன். அதை உண்மைன்னு சொல்லுங்க. இல்ல think carefully. பகவான் சொல்றார், அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கப்பட்டதுன்னு ஒத்துட்டேன்னா அதற்கு உருவாக்கிய ஒருவன் இருக்கணுமா வேண்டாமா? அந்த உருவாக்கிய ஒருவன் இருக்கணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அந்த உருவாக்கிய ஒருத்தரை பார்த்திருக்கேளா? எந்த திசையில இருக்கான்னு தெரியுமா? எப்படி இருக்கான்னு தெரியுமா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? வைஃபோட பேசிட்டு இருக்காரா, கொஞ்சிட்டு இருக்காரா, சண்டை போட்டு இருக்காரா தெரியுமா? என்ன தெரியும்? பகவானோட பேரும் தெரியாது. எந்த தெய்வத்துக்கு எந்த பேருக்கு எந்த ஸ்லோகம் இருக்கு, என்ன பண்ணணும் தெரியாது. எந்த இடத்துக்கு எப்படி வரணும் தெரியாது. பேண்ட் சட்டு ஜீன்ஸை போட்டு கோட்டை போட்டு வந்து உட்காரோம். அதுக்கு ஏற்கனவே புழுங்கிட்டு இருக்குது. இதோட கோவிலுக்கு போறோம், ஒரு வேட்டி, நம்முடைய கலாச்சாரம். நீங்க பிறக்கும்போது பேண்டோட பிறந்தே எல்லாரும் அந்த கலாச்சாரம் எவனோ ஒருத்தன் கத்து கொடுத்ததை கெட்டியா பிடிச்சிட்டு இருப்போம். இந்த சனாதன தர்மத்துல அனந்த கோடி ஜென்மமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்த பிடிச்சுக்கணும்னு பார்க்க மாட்டேன்றவன் கேட்டா கன்வீனியன்டா இருக்கு சுவாமிஜி, கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படி கலாச்சாரத்தை அழிக்கிறோம் பார்த்துக்கோங்க, அழிச்சுன்னு இருக்கோம்னு பாருங்க. நாம வழிகாட்டக்கூடிய நாமளே எப்படி இருக்கோம். நிறைய நேரத்தில் கடக்கட்டம் தான் அப்படி தோணியது சொன்னேன் மனசுல. எனக்கு பயம் இல்லை, எதை பற்றியும் கவலையும் இல்லை. என்ன இப்போ நான் சொல்றது உண்மை சத்தியம், அதனால எதுக்கு பயப்படணும்? நாம பண்றோமா இல்லையான்றது நீங்க உங்க மனசு கேட்டு பார்த்துக்கோங்க, யோசிங்க. அப்ப என்ன தெரியுது? இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, அது என் அனுபவத்துக்கு இருக்கு அப்படின்றது உண்மைன்னு சொன்னேன்னாக்கா அதை படைத்தவன் ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். என்னை அனுபவிக்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள், நான் யார் என்று கேட்கின்றீர்கள், என் பெயர் என்ன என்று கேட்கிறீர்கள், என்னுடைய செயல் என்ன என்பது உங்களுக்கு தெரிகின்றது என்றால் நான் அனைத்திற்கும் உட்பட்டவன். எதற்கு? படைக்கப்பட்ட வஸ்துவிற்குரிய தன்மைகளுக்கு உட்பட்டவன். ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய. தோன்றியது அழிந்தே தீரும், அதுக்கு உட்பட்டதுதான் இந்த சரீரம். இது தோன்றியது அழியும் ஒரு நாள். அப்படிப்பட்ட இது உங்களுக்கு புரியுறது அப்படி சொன்னாக்கா இந்த பிரபஞ்சம்
தோன்றி இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். என் அனுபவத்துக்கு நான் எப்ப தோன்றினேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னை எப்ப உருவாக்கினா உங்களுக்கு டைம் தெரியும்? உண்மையிலேயே சொல்றேன், எனக்கே தெரியாது, பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் வரேன். என்ன பண்றது? அப்ப உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆனா அனுபவத்துக்கு பார்க்கும் பொழுது நான் இருக்கேன்றது ஒத்துக்கிறேன் இல்லையா? நான் படைக்கப்பட்டிருக்கேன், உருவாக்கப்பட்டிருக்கேன் ஒத்துக்கிறாரு. அப்ப இந்த பிரபஞ்சம் அனுபவத்தில் இருக்குன்னா அது உருவாக்கிய ஒருத்தன் இருந்தே ஆக வேணுமா வேணாம்? அந்த இறைவன் அதை உருவாக்கியவன் இறைவன் சொன்னாக்கா, பரம்பொருள் சொன்னாக்கா, பரமாத்மான்னு சொன்னாக்கா, அந்த இறைவன் எங்கே இருக்கின்றான் தெரியல. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் எந்த திசையில இருக்கான் தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனுடைய ரூபம் என்ன தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனை பார்க்க முடியல, அதனால அவனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான், ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், புல்லாங்கல் வச்ச கிருஷ்ணனை வச்சுக்கிட்டா வீடு ஊதி போயிடும் அப்படின்னு டாயின்னு கிருஷ்ணனோட தூக்கி புல்லாங்கல் தூக்கி குப்பையில போட்டுருவேன். புத்தி இருக்கா? அப்படி என்னதான் கேட்டுக்கணும். நான் யோசிக்க, சிவபெருமான வீட்டுல வச்சா பிரச்சனை வராதா? நடராஜரை வச்சுதான் நாட்டியம் ஆடி போயிடாதா? என்னது என்னது புரியல. ஏன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற உங்க குழந்தைங்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை பற்றி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், கோவிலுக்கு போனா நாம ஒழுங்கா போறதா தான் பிரச்சனை. கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும், எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று எப்படி நமஸ்காரம் பண்ணணும், பெரியவாளை வந்தா எப்படி நமஸ்காரம் பண்ணணும், வீட்டுல பூஜை அறையில விளக்கேற்ற சொல்லி டெய்லி 2 ஸ்லோகங்கள் எப்படி சொல்லணும், எதையான யோசிக்கோ. இறைவன் இருக்கானா? சத்தியமாக இருக்கின்றான், நிச்சயமாக இருக்கின்றான். குருதேவ சுவாமி சின்னியாதி மகாராஜிட்ட போய் ஒருத்தர் கேட்டான், பசங்களாம் ஒரு மீட், இது மாதிரி பெரிய யங்ஸ்டர்ஸ் மீட்டு எல்லாம் இருந்தது. மீட்ல இருக்கும்போது ஒருத்தன் கேள்வி கேட்டா பதில் சொல்லியிருந்தார் அவரு. அப்போ ஒரு பையன் இருந்து கேட்டான், Can you show me God அப்படின்னு கேட்டான். இந்த விவேகானந்த பிரச்சனை தான் ஆரம்பத்துல ஆரம்பிச்சது, இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. இறைவனை காட்ட முடியுமா எனக்குன்னு கேட்டான். அவர் ஸ்டைல் எப்படி டிஃப்ரெண்ட், இஸ் வெரி யூனிக் பர்சன் இந்த வேர்ல்டு. அவர் இப்ப எல்லாம் சமாதி ஆயிட்டார். வாங்க கூட்டார், வெல் குட் கொஸ்டின், கம் 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 ப்ளீஸ் கம். அவன் ஒரே சந்தோஷம், மாட்டினா இருந்தாலும் தொலைச்சான், நிச்சயமா முடியாது. முஷில வந்தான், வந்து நின்ற உடனே அந்த நார்த் இந்தியாவிலே ஒரு பாவனை உண்டு. வந்தா சாதுக்கள்ல இருந்து பெரியவாள்ல இருந்து தன்னை விட வயசுல மூத்தவர் யார் இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுவான். இங்க என்ன கிடையாதுன்னா அது எதுவுமே கிடையாது. பட் பரவாயில்ல, இருக்கட்டும், அது உங்களுடைய கல்ச்சர், கிரேட் கல்ச்சர் ஆஃப் சோன்ஸ். அப்ப சொல்ற இந்த இடத்துல அவர் குருதேவ கூட்டு கேட்ட உடனே நமஸ்காரம் பண்ணான். குனிஞ்சு நமஸ்காரம் பண்ண ஒத்துன்னு ஒரு அடி போட்டார் முதுகுல, நல்ல ஸ்ட்ராங்கா போட்டார். கத்திட்டு எழுந்தான். அப்படியே கோபம், ஏன்னா வேற யாராவது அடிச்சு திருப்பி அடிச்சிருப்பான். அடிச்சு சாமியா தாடி வேற பெருசா இருக்குது, அப்படியே ஜடாமடியா இருக்காரு, அப்படி கம்பீரமா பயமா அப்படியே பாக்குறான். அவர் ஏன் அடிச்சீங்க சாமிஜி, இப்படி எவ்வளவு வலிக்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். வலிக்குதா? I am not able to see anything. Please show me. என்னால எதையும் உணர முடியல, காமி, உன் வலிய காமி அப்படின்னாரு. அவன் திரு முடிக்க ஆரம்பிச்சான். திருப்பி கேட்டார், how much pain do you know அப்படி கேட்டான். I said, please show me the pain, I can experience that, you know. உங்களை மாதிரி தான் இப்படி அமைதியா இருந்தான். அப்புறம் பதில் தெரியல, யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் அப்புறம் அவனுக்கு உரைக்கிறது. அப்ப சொன்னார் குருதேவ், என்ன சொன்னார், இறைவன் உணரப்பட வேண்டியவன் உன்னுள், இறைவனானவன் உன்னுள் உணரப்பட வேண்டியவன். அப்படி உணரப்பட வேண்டிய இறைவனை காட்டு காட்டு காட்டுனா என்ன காட்டுறது? நான் எவ்வளவு காண்பித்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்றால் உன்னுடைய மனம் பக்குவமாகவில்லை. உன் மனம் பக்குவமாயிற்று என்றால், நான் இறைவனை இதே இந்த தூணிலே காண் என்றால் அந்த பிரகலாதன் தூணிலே காணுகின்றான். இரண்யாட்சன் அவனுடைய பெற்றெடுத்த தந்தை, அவனால் காண முடியவில்லை. இங்கு எங்கும் நிறைந்திருக்கின்றான் பரம்பொருள். நான் அனுபவிக்கின்றேன், அவனை சுவாசிக்கின்றேன், அவன் மடியிலே அமர்ந்திருக்கின்றேன், நான் அவனை உணர்கின்றேன் அக்னியாக, என்னால் முடிகின்றது என்றால், அதே போல உங்கள் உணர்வுகளை நீங்கள் மாற்றியமைக்குமானால் உங்கள் உணர்வால் உங்களுக்குள்ளே அந்த இறைவனை பரிபூர்ணமாக காண முடியும். அதை விடுத்து இறைவனை காமி, அவர்கள் கடலில் இருக்க கடலவர்களா எடுத்துதான் காமி காமிக்கிறதுக்கு
யோசிக்கணும். இறைவன் இருக்கிறான், நிச்சயமா இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு என்ன வழினா, உன் மனதை சுத்தப்படுத்து. மனதை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா, மனம் விழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மான்னு பாடும் பொழுது கீதையில சொல்ல, மனம் விழுக்கிறதுக்கு பெஸ்ட் வழி, எக்ஸலண்ட் வழி என்னன்னாக்கா, வந்து சேவை செய்தல். நாட்டு எலுமிச்சம்பழம் புரியுதல, சேவை, சர்வீஸ், சேவை செய். டைம் இருக்கான்னு கேட்டா கமிட்டே பண்றது இல்லைன்னு வேற சில பேர் சொல்றாங்க. கமிட் பண்ணா நான் ஆனர் பண்ணணுமே, அதுக்காக கமிட் பண்ணிட்டோல, அப்பதான் நீ ஆனர் பண்ணுவ, அப்பதான் உன் மனசு மாறும். பண்ணு. பயம் இல்ல. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அவ என்ன எனக்கு கொடுப்பான்னு பார்க்க வேண்டியது இல்ல. சித்தஸ்ய சுத்தயே கர்மணக. இவ்வளவு தாட்டு ஓடுறது என்ன வேண்டாம். நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோக்கிய கர்மண ஷரீர யாத்ராபி சதே சம்பிரசித்தியேத கர்மண யஸ் இந்திரியாணி மனசா நியம்யார பதேர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்மயோகம். இவ்வளவு பெரிய வார்த்தை போட்டிருக்காங்க. கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஹ சஹ விசிஷ்யதே. எவ்வளவு ஸ்லோகம் சொல்லியிருக்கான். அவன் வழி இல்லையான்றாங்க. வழியை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அவ்வளவு வழி இருக்குது. அதுல ஒரு வழி யஜ்ஞம். இதுல கொடுக்கும் போது என்னதில்லைன்னு கொடுக்கிற பாவனை வரும்பொழுது என்ன ஆகும், நம்ம மனசு சுத்தமாகும், மனசு தூய்மையாகும். ஏன் இறைவன் படைத்தான், இறைவனை நான் பார்க்கவில்லை, அவனை பார்ப்பதற்கான வழி என்ன? யாக யஜ்ஞாதிகள், பூஜைகள், தபங்கள் அல்லது தவங்கள், இப்படி அன்னதானங்கள், எவ்வளவோ காரியம் இருக்கு, போய் பண்ணு. அதனால உன்னால முடிஞ்சா, நேத்தி பார்த்தோம், சரீரத்தால பண்ண முடிஞ்சா பண்ணு, வாக்கால பண்ண முடிஞ்சா பண்ணு, மனசால பண்ண. அது சேவையிலும் வரும், அது தானத்திலும் வரும், அது தபசாகவும் மாற்ற முடியும். பார்த்தோமா நேத்தி? அதனாலதான் சொல்ல, எதுக்கு இது வேணா சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, இறைவனை காணுவதற்கு ஒரு சுலபமான வழி என்னது? யாக யஜ்ஞம். இங்க துவங்கி வாழ்க்கையே யஜ்ஞமா மாறணும்னு சொன்னேன் இல்லையா? பார்த்தோமா? பார்ப்பது ஒரு யஜ்ஞமா பண்ண முடியும். அன்பா கருணையா பார்க்க முடியுமா முடியாதா? கேட்க நல்ல விஷயங்களை கேட்க முடியுமா முடியாதா? நல்ல விஷயங்கள் மற்றவா கேட்கறதுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியுமா முடியாதா? இதெல்லாம் யஜ்ஞம், தபஸ். பெருசு பெருசு வேண்டாம், நித்தியே பார்த்தோம். புரியுதுங்களா? அதனால சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இறைவனை காண முடியும்னா நம்ம மனசை உட்கார்ந்து நல்லா பளபளன்னு ஆக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அங்கு தானாக இறைவன் பிரதிபிம்பிப்பதை நாம் பார்த்து உணர்ந்து ரசித்து உழன்று அனுபவிக்க முடியும். இறைவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இறைவனை என்னால் பார்ப்பதற்கு தகுதியான மனதை நான் இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லைன்னு குறை என்னிடத்திலே நான் காண வேண்டுமே தவிர, அப்படி இல்லைன்னா எப்படி வச்சுக்கணும் மனச? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. அந்த மனசு இருந்தா இறைவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறத அனுபவிச்சுட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு க்ஷணமும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, சுவாமிஜி 5 நிமிஷம் பேசுகிறார். ஒரு வாட்டியும் டைம் தெரியாமல் பேச மாட்டேங்கிறேன், அதனால மன்னிச்சுக்கோங்க. நாராயண நாராயண நாராயண. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம்